ஒரு கிராமத்தில் ஒரு நாள் மக்கள் எல்லோரும் மிகவும் கவலையாக இருந்தார்கள். பல மாதங்களாக மழை பெய்யவில்லை. நிலம் உலர்ந்தது, பயிர்கள் காய்ந்து போயின. அப்போது அந்த கிராமத்தின் பாஸ்டர் எல்லோரையும் கூப்பிட்டு, நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனிடம் மழைக்காக ஜெபிப்போம் என்றார். அடுத்த நாள் கிராம மக்கள் அனைவரும் ஜெபிக்க ஒரு இடத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் எல்லாரும் வந்தார்கள். ஆனால் ஒரு சிறு பையன் மட்டும் ஒரு குடையை எடுத்துக்கொண்டு வந்தான். அதை பார்த்த பெரியவர்கள் சிரித்தார்கள். இப்போ வெயில்தான் இருக்கிறது, ஏன் குடை எடுத்துக்கொண்டு வந்தாய் என்று கேட்டார்கள். அப்போது அந்த பையன் அமைதியாக சொன்னான், நாம் தேவனிடம் மழைக்காக ஜெபிக்கப் போகிறோமே, அப்படியென்றால் தேவன் மழை கொடுப்பார், அதனால்தான் நான் குடையை கொண்டு வந்தேன். அந்த பையனின் சிறிய ஆனால் உண்மையான விசுவாசத்தை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் ஜெபித்தார்கள். சில நேரம் கழித்து வானம் மேகமாகி மழை பெய்யத் தொடங்கியது. அப்போது எல்லாரும் அந்த பையனின் விசுவாசத்தை நினைத்து தேவனை துதித்தார்கள். நாம் தேவனிடம் ஜெபிக்கும்போது அவர் செய்வார் என்று நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். நாம் தேவனிடம் ஜெபிக்கும்போது அவர் கேட்டு பதில் தருவார் என்று நம்புவோம். அதுதான் உண்மையான விசுவாசம். மார்க்கு 11:24 இயேசு இப்படியாக சொன்னார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த கதை பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட அநேக கதைகள் உங்களை தேடி வரும். நன்றி.